இந்த வீடியோல இருக்கிற ஆப்ஜெக்ட உங்க மைண்ட மட்டும் யூஸ் பண்ணி ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுத்த வச்சா நீங்க ஒரு அதிசய பிரிவுன்னு நிறைய பேர் சொல்லிருப்பாங்களே. என்கிட்டயும் சொன்னானுவனே. அது உண்மையா? அப்படி கேளு. This is day 145 ஆஃப் தெரியாதத தெரிஞ்சுப்போம். இந்த மாதிரி சயின்ஸ் பேஸ்ட் இன்ஃபர்மேஷனான வீடியோக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த அனிமேஷனுக்கு கரெக்டான ரொட்டேஷன் டைரக்ஷனே உனக்கு கிடையாது. ஆக்சுவலி இது ஒரு 2D அனிமேஷன். அதுல எந்த சைடு கிட்ட இருக்கு எந்த சைடு தூரமா இருக்குன்னு சொல்ல தேவையான டெப்த் இன்ஃபர்மேஷனே இல்ல. அதனால நம்ம பிரெயின் எந்த சைடு ஃப்ரண்ட்ல இருக்குன்னு கெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அதுக்காக முதல்ல ஒரு டைரக்ஷனை இன்டரப்ட் பண்ணும். அந்த டைம்ல நம்ம கண்ணுக்கு அது ஒரு டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுற மாதிரி தெரியும். சேம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பிரெயினோட பெர்செப்ஷன் ஸ்விட்ச் ஆகும். அப்போ அது ஆப்போசிட் சைடுல ரொட்டேட் ஆகுற மாதிரி தெரியும். ஆனா ரியாலிட்டில அப்படிலாம் டைரக்ஷனா சேஞ்ச் ஆகாது. இத சயின்ஸ்ல பைஸ்டேபிள் பெர்செப்ஷன் இல்லனா ஆம்பிகுயஸ் மோஷன் இல்யூஷன் சொல்லுவாங்க. ஒரு இமேஜுக்கு ரெண்டு வேலிட் பெர்செப்ஷன் இருக்கும்போது உங்க பிரெயின் ரெண்டு பெர்செப்ஷனுக்கும் மாறி மாறி ஸ்விட்ச் பண்ணும். அதனாலதான் ரொட்டேஷன் ரிவர்ஸ் ஆகுற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. இதே மாதிரி உங்களால இந்த ஆப்ஜெக்டோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ண முடிஞ்சா நீங்க ஒரு அதிசய பிரிவுலாம் கிடையாது. இது எல்லாராலுமே பண்ண முடியும் தான். ஆனா கொஞ்சம் பீப்பிளால தான் ரொம்ப சீக்கிரமாவே அந்த ஆப்ஜெக்டோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்றாங்க. நீங்க இந்த வீடியோல ஒரு ஆப்ஜெக்ட எவ்வளவு செகண்ட்குள்ள ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுத்த வச்சீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. Until bye from உங்கள் டெஸ்லா.